அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம நாட்டில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க, சித்தர்கள் தோன்றியிருக்காங்க. அவங்கெல்லாம் பக்தி செய்து ஒரு உயர்நிலையை அடைஞ்சு எத்தனையோ சித்து விளையாட்டுகளையும் திருவிளையாடல்களையும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை பற்றி ஒரு சின்ன கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிறது சைதன்யருடைய கதை. ஜெகநாதபுரியில் அமைந்திருக்கிற சித்தபகுலா என்பது சைதன்யரின் சீடரான ஹரிதாச டாகூர் வாழ்ந்த ஒரு பகுதி. இங்கே தினமும் 3 லட்சம் முறை ஹரே ராம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஹரிதாசர் சங்கீர்த்தனம் செய்வாராம். சைதன்யர் அவர்கிட்ட, இங்கிருந்து மகா மந்திரத்தை நீ சங்கீர்த்தனம் செய், நான் தினமும் உன்னை காண வருவேன். ஜெகநாதர் ஆலய உச்சியிலுள்ள சக்கரத்தை பார்த்து வணங்கு, கோயிலிலிருந்து உனக்கு பிரசாதம் வர நானே ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஹரிதாசருக்கு நிழல் தர வேண்டி சைதன்யர் ஜெகநாத பிரபு பல் தேய்க்கு உபயோகித்த குச்சியை இங்கே நட்டு வச்சாராம். அது உடனே வளர்ந்து நிழல் பரப்பி பெரிய மரமாக வளர்ந்துடுச்சான். ஹரிதாசர் உயிர் நீத்ததும் இந்த மரத்தடியில் தானாம். இங்கு சைதன்யர் பலமுறை பரவசமாக நடனம் ஆடிருக்காராம். ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் கஜபதி மகாராஜா ஜெகநாதரின் ரதம் செய்யறதுக்கு அந்த மரத்தை வெட்டிட்டு வாங்க, நல்லா வைரம் பாஞ்ச மரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பினாராம். மறுநாள் காலில் அலுவலர்கள்லாம் சென்ற போது இவ்வளோ நாள் உறுதியாக இருந்த அந்த மரம் வெறும் பட்டை மட்டும்தான் இருக்கான், உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெற்று கூட இருக்கான். ஆனால் மரத்தில் கிளையெல்லாம் இருக்குது, பெரிய மரமாக இருக்குது, உள்ளே மட்டும் உள்ளீடு இல்லாமல் இருக்குது. உடனே இந்த மரத்தை வெட்டி என்ன பண்ண முடியும்? அதனால் திரும்ப போய் மகாராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி அந்த மரம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த தோல் பகுதி இருக்குது இல்லைங்களா, மரத்தினுடைய தோல் பகுதி, அது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துதான். அதன் அடியில் வசிச்சிட்டு இருந்த ஹரிதாசர் மகா சமாதி ஆனதும் அவரது உடலை சித்த பகுலாவிலிருந்த கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து போகப்பட்டதாம். சைதன்யரே அவரது உடலை நீராட்டி, இன்று முதல் இந்த சமுத்திரம் ஒரு யாத்திரை ஸ்தலமாக மாறிவிடும் என்று கூறினாராம். ஹரிதாசரின் சமாதி அருகே யார் நாம சங்கீர்த்தனமும் நர்த்தனமும் செய்கிறார்களோ அவர்கள் வெகு விரைவில் கிருஷ்ணரது அன்பை அடைவார்கள், இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிதாசரின் சமாதியை பார்த்தாலே அதி அற்புதமான ஆற்றல் எழுகிறது என்று சைதன்யரே கூறியுள்ளாராம். இந்த சின்ன சம்பவத்திலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பக்தி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, ஜபம் அந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதனால் ஜபத்தின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் இறைவனை நாம் அணுகி மேன்மையுற வேண்டும் என்று சொல்லி இந்த சிறிய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.